நீங்கள் நம்ம வந்து கார் விளையாட போகிறோம். என்ட்ரன்ஸே பயங்கரமாக இருக்குது. வாங்க உள்ளே போகலாம். கேட்டு மீங்க கொடுக்குறாங்க. ஆவா கார்னிவலில் விளாட்றது இருக்குன்னு பார்த்தா நம்மளை சாவடிக்கிறதா இருக்கு. பலூனு என்னடா இது பெரிய கோழி. ஐயோ கீழே விழுந்துடும். என்னடா இது பார்க்கவே பயங்கரமாக இருக்கு. சதற விட்டுருவாங்க. கீழே மட்டும் விழுந்துடக்கூடாது. சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஐயோ கீழே விழுந்துட்டேன். இதுக்கு தான் பாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். திரும்பி வாங்க போகலாம். குச்சாச்சு. சவுண்டு கேட்டால் தான் சிரிப்பாக வருது. இதில் போயிடணும் எப்படியாது. இதில் இங்கேருந்து ஒரு கொதிச்சு பல்செட்டு வாயில் பல்செட்டு வச்சுட்டு பேசுகிறான். பேர் ஜிம்மு. நம்மளுக்கே கிம்மு கொடுக்குறான். அவ்வளோதான். இனி தாண்டியாச்சு. எரிஞ்சிட போகிறோம். அதுக்கப்புறம் பிளாஸ்டே இதையும் தாண்ட போகிறோம். என்னோட எலும்பு முடியாத சவுண்டு கேட்குது. தம்பி எப்படா ஓடுற? அங்கே யாரும் ஒரு அக்கா போயிட்டுருக்குது. யாரா அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான்? ரொம்ப அவ்வளோதான். என்னை மாட்டான் போயிடணும். என்னடா இது? அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது நம்மளுக்கு. பக்கத்தில் இருக்கப்போ சவுண்டு கேட்கல, இப்போ சவுண்டு கேட்குது. இப்போ தாண்டும். அவ்வளோதான், தாண்டியாச்சு. என்னடா இது? சுற்றி பார்த்துக்குது. தலை சுத்த போது. இதையும் தாண்ட போகிறோம். ஐயோ ஆனால் கீழே குடிக்கிறப்ப எலும்பு மாட்டேங்கிற சந்தை கேட்குதுல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சவுண்டை ஏற்றிப்போம். இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் தாண்ட போகிறோம்ல. கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனால் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. தாண்ட போகிறோம். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இது தாண்டியாச்சு. இங்கே போனோம். கீழே ஊற்றிங்களா புகைய? கீழே குதிச்சா புகை தள்ளிடும். அந்த புகையிலேருந்து தான் அந்த நெருப்பு எரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த நெருப்பு பிளாஸ்ட் ஆகுமோ அதாச்சு. எல்லாமே இந்த கேமில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இன்றைக்கி இதை சீக்கிரமாக முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். இது முடித்தோடனே உங்களுக்கு வீடியோ டைரெக்டாக அனுப்பிடுவாங்க. எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல பார்க்கவே. வந்து நின்றாது. நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பிளாஸ்ட் ஆகிருக்காங்க. அப்படிலாம் லேசர்லாம் தெரியுது. இது கீழே போனால் எங்களுக்கு போவோம். நம்மளுக்கு சேஃப்டி இல்லை. ரெண்டுத்துல கலர் இருக்குது. என்ன இதில் மட்டும் கலர் இருக்குது? பெரிய பைப்பாக இருக்குது. நாலு ஒரு பைப்பு போகுது. ஆனால் கார்னிவல் சத்தம் கேட்குது. நல்லா தான் இருக்குது. இப்படியே விட்டால் நம்ம வெளில போயிடலாம்ல. ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்க. வந்து எப்படியா தப்பிக்கணும். கோபால் அவ்வளோதான், தப்பிச்சாச்சு. இது நான் செவத்தில் முட்டியிருக்கான். வெளில மேலே ஏறி வருவான்னு நினச்சேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இவன் தான் இல்லைண்ணா. நம்ம மேலே ஏறிட்டோன்னு கூட தெரியாமல் நம்மளை பின்னாடியே துரத்திட்டு இருக்கோம். இதோ பார்த்தீங்களா? இங்கே எங்கே போகுது? இதோ இங்கே பலகை வச்சு. என்னடா பலகை காற்றுல இருக்குது? சரி, ஸ்கேட் போர்டெலாம் இருக்குது. அதை பிடிச்சா செத்துருவோம்னு நினைக்கிறேன்.
வாட்டியை முடிச்சு விட்ருவாங்க. அவ்வளோதான், இதையும் தாண்டியாச்சு. இந்த பலூனா அவ்வளோதான் சொன்னோடனே அவ்வளோதான் பிளாஸ்ட் ஆகிட்டோம். இதில் எப்படி அடுத்த வாட்டி எதுவும் கஷ்டப்பட்டாது அதை தாண்டிடணும். அங்கே ஈஸியாக இருந்துச்சு, இங்கே கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுருக்கானோ எல்லாத்தையும். அது ஒன்று தாண்டியாச்சு. ரெண்டாவது ஒன்று பச்சை, அவ்வளோதான் தாண்டியாச்சு. இது அப்படியே கீழே குச்சிரும். கீழே நம்ம போகுது. சிரிப்பு சத்தம் பயங்கரமாக இருக்கு. அப்படின்னா இங்கே என்னமோ சம்பவம் இருக்கு. இது எங்கே குத்துற மாதிரி இருக்கு? சரியில்லை, மண்டையை சீவிட போகுது. நம்ம ஏற்கனவே சேவிங் மண்டை மாதிரி இருக்கு. நம்ம இது அண்ணன் கூட பண்ணலான்னு தான் இருந்தோம், ஆனால் என் அண்ணன் கொஞ்சம் பிஸி. பல் செட்டே ஹாய் நல்லாயா. ஒன்லி இது ஒன்று தான் இருக்கான், பார்த்தாலே தெரியுது. கீழே வச்சாலே செட்டு என்னது? ஏன் இப்படி சுற்றிட்டு அப்படி வரணும்? ஸ்ட்ரெயிட்டாக இப்படி விட்டாலே நான் போய்ட்டோம்ல. அதான் அங்கே தான் போகணுன்னு நினைக்கிறேன். என்னதே அப்படியே போய் எரிமலையில் குதிக்கணுமா? என்ன பண்ணுறானோ தெரில, அங்கே பார்க்கலாம். என்ன எப்படி இதை பிடிச்சி தொங்குறான்? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும், அவனோடே தொங்குற மாரி வச்சுருக்கானு நினைக்கிறேன் எல்லா கேம்லேயும். அந்த நெருப்பு திரும்பி சுற்றிட்டு வரத்துக்குள்ளே போயிடணும். எல்லாம் திரும்பி சொல்லுவாங்க. தாண்டியாச்சு. சில வாட்டி நான் சாவர மாரி தான் இருக்கும். இது ரொம்ப கஷ்டம். அவ்வளோதான் தாண்டியாச்சு. இதை ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இப்போ ஈஸியாக தான் இருக்குது எனக்கு. அது எப்படி வரும்னே தெரில, ரொம்ப எட்டக வச்சுருக்காங்க. என்றது மொதல் வாட்டியே சொல்லி முடிஞ்சிச்சு. பல் செட்டே இங்கேயும் நிற்கிறியாடா? தாண்டியாச்சு. மொதல் ஒன்று, ரெண்டாவது ஒன்று, அவ்வளோதான். ஏய் முடிச்சு விட்டாச்சு, அவ்வளோதான். லாஸ்டே தாண்டியாச்சு, அவ்வளோதான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு கீழே விழுந்துருப்பேன். ஓரத்தில் குதிச்சான், இது வரையும் செத்துருப்பேன். அங்கே தான் இருக்குது, அவ்வளோதான். இதையும் தாண்டியாச்சு. ஓ இது ஜம்பிங் ஜப்பாங்களா? பல்ஸ் இங்கே நிற்கிறாயா? பாய். ஜம்பிங் 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 ஜம்பிங். இப்படியே மேலே ஒதுக்கணும், சைடில் வச்சுக்கணும். இதுலேருந்து கூச்சி பார்ப்போமா? ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸு கீழே வந்துருப்பேன். ஐயோ சைடில் போகக்கூடாது. நல்ல வேலை மேலே போயிட்டேன். மொதல் ஒன்னே செத்துட்டோம். சூப்பரு. ஒரு அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு. இந்த வாட்டி கரெக்டாக போகிறோம். இது முடிட்டோம். இப்போ பிளாஸ்டே செத்துட்டோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லாஸ்ட்டில் போய் குதிச்சு பார்ப்போம். லாஸ்ட் வரையும் போயிட்டு அதுக்குன்னு செத்துறோம். செத்துக்கிட்டே இருக்கோமே.
எப்படியாவது போயிடணும். அவ்வளோதான், போயாச்சு. செத்துட்டேன். சோழியை முடிச்சிட்டானோ, முடிச்சு விட்டான். போ, அவ்வளோதான், தாண்டியாச்சு. இதையும் தாண்டியாச்சு, இதையும் தாண்டியாச்சு. ஐயோ எனிமீன் இதா இது. அங்கதானே அந்த கார்னிவல் இருக்கு. ஓ மை காட். பல்செட்டு ஃபூ ஹவுஸா? ஓ, என்ன கீழே போட்டு வச்சிருக்கானுங்க. பார்த்தாலே பயமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்ப நான் போட்டது என்ன தெரியுமா, கலர்ல அப்படியே பிளாஸ்ட் ஆயிட்டோம். அப்படின்னா இது லேசரா எம்மா தூரத்துக்கு இருக்கு. எப்பா, திரும்பி ரெண்டாவதுல பிளாஸ்ட். ஸ்ட்ரெயிட்டா போறோம், சைடில் குதிக்கணும், லாஸ்ட் வரையும் போயிட்டு அப்படி போய் அப்படி ஜம்பிங் ஜப்பாங் ஜம்பிங் ஜப்பாங் ஜம்பிங் ஜப்பாங் ஜம்பிங். தப்பிச்சாச்சு, ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓ ராணி பேர் சைடில் ஒரு நாளா இல்லை தெரியல. பிராணி வீட்டில் எல்லா இடத்துலையும் போட்டு வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிராணி வரத்துக்குள்ளே ஓடிடுவோம். செத்துருப்பேன் தெரியும். அவ்வளோதான், தப்பிச்சாச்சு. எந்த இடத்துக்கு போகணுன்னே தெரியல. வெளிச்சமாக க்ளோ ஆகுது. இது ரொம்ப ஈஸி தான் நினைக்கிறேன். ஐயோ, இன்னும்டா இது. இதான் நஜோ பிளாஸ்ட். ஸ்லோவா இப்படியே போனாலே சாக மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, ஸ்லோவா இப்படி போனாலே சாக மாட்டோம். அவ்வளோதான், பிளாஸ்ட் ஆயிட்டேன். பக்கத்தில் எட்டக இருக்கிற மாதிரி இருக்கு, பக்கத்தில் தான் இருக்கு. பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் எட்டக இருக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டுமே ஒன்று தானே. இப்போ ஏன் நான் தாவலாம் சொல்கிறேன். இது கீழே வரணும். திரும்பி மேலே போப்பா. இல்லையே, தப்பிச்சாச்சு. இதையும் தாண்டியாச்சு. 2 தடவை இதில் பிளாஸ்ட் ஆகும். நம்ம தப்பிக்க போறோம்னு நினைக்கிறேன்.
அவ்வளோதான், தரையை நக்கிட்டோம். சரி, நம்ம தப்பிட்டோம். நம்ம டோக்கன் இருக்கு, அது எடுத்தாச்சு. இன்னும் ஒன்றுமே இல்லை. ஸ்கேட் போர்டு இருந்தால் தானே இதெல்லாம் போகலாம். நடந்துக்கிட்டே நம்மள போவோம். பல் செட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட இந்த கேம் முடிஞ்சிடுச்சு. எல்லாருக்கும் பாய் பாய், டாட்டா. மறக்காமல் நீங்கள் லைக் கூட பண்ண வேணாம், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.